இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரே ஒரு மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொல்கத்தாவில் வந்து சரியான முறையில் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க. நம்ம தங்கத்துக்கு வந்து சரியான முறையில் போஸ்ட்மார்டம் பண்ணலை. நம்ம கேட்ட டாக்டரையும் தர மறுத்துட்டாங்க. ஏன்னா நம்ம கேட்ட டாக்டரை கொடுத்துட்டா எங்கே உண்மை வெளியே வந்துருமோ அப்படின்னு மறுத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து எத்தனையோ மருத்துவம் படித்த எம்பிபிஎஸ் டாக்டர்கள் அத்தனை பேரும் கொல்கத்தா விஷயத்துக்கு குரல் கொடுத்து பேசுறாங்க. என்ன நடந்ததுன்னு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சொல்றாங்க. எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்றாங்க. இந்த அத்தனை டாக்டரும் ஏன் தங்கத்துக்கு ஏன் குரல் கொடுக்கல? அன்னைக்கு எல்லாரும் எங்க போனீங்க அப்படின்னு தான் தெரியல. நீங்க எல்லாரும் வந்து கடவுளுக்கு சமம், மருத்துவர்கள் அனைவரும் கடவுளுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை யாரும் நேர்ல பாக்குறதில்ல. ஆனா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது, ஐயா நாங்க உங்களை தான் கடவுளா பாக்குறோம், நீங்க தான் எங்க குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ண வந்த அந்த செந்தில்குமார் இருக்கானே, அவங்ககிட்டையும் அந்த போஸ்ட்மார்டம் பண்ண வந்த பேர் அவன் நதியாவோ நித்யாவோ தெரியலங்க எனக்கு சரியா. அவகிட்டையும் என் கையை ரெண்டையும் எடுத்து கும்பிட்டேன். அம்மா என் பிள்ளைக்கு நடந்த ஒரு கொடுமையை உலகத்துக்கு உண்மையை சொல்லுங்க, என்ன நடந்ததுன்னு என் தங்கத்துக்கு அப்படின்னு கும்பிட்டாங்க. ஆனா அவங்க உண்மைகளை தான் மறைச்சாங்க. எப்படியாவது செகண்ட் போஸ்ட்மார்டம் அது பண்ணி நம்ம தரப்பு டாக்டரை கேட்டு உலகத்துக்கு எப்படியாவது பிள்ளைக்கு என்ன நடந்ததுன்னு சொல்லலாம்னு பார்த்தோம். ஆனா அங்கேயும் 4 மருத்துவர்கள் படிச்சன்ற பேர்ல 4 மருத்துவர்கள் விழுப்புரம், திருச்சி, சேலம் அப்படின்னு கிளம்பி வந்து என்னங்க பண்ணினாங்க? உண்மையை சொல்லாம மறைச்சாங்க. அவங்க மனசுலாம் குத்துலையா? இன்னைக்கு ஒரு பெண் மருத்துவருக்கே இப்படி நடந்துருச்சு. அன்னைக்கு என் பிள்ளை விஷயத்துல எல்லா மருத்துவர்களும் நாங்க எத்தனையோ வீடியோவிலையும் சொன்னோம், ஐயா என் பிள்ளை போஸ்ட்மார்ட்டத்தை பார்த்து நீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு டாக்டர் கூட பேசலைங்க, வாயை திறக்கலைங்க. ஒரே ஒரு நல்லவர் மட்டும் ஸ்ரீமதிக்காக பேசினாரு, நம்ம புகழேந்தி டாக்டர். மற்றபடி யாருமே வாயே திறக்கல. இப்பவும் ஒன்றும் தப்பு இல்லைங்க. படித்த மருத்துவர்களே, ஸ்ரீமதிக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எப்படிலாம் ஒரு பொண்ணுக்கு இது இந்த இந்த எலும்பு எதனால உடையும் அப்படிங்கிறது நீங்களே அந்த கேஸை பேசக்குள்ளேயும் ஸ்ரீமதி கேஸையும் எடுத்து பேசுங்க ஐயா. பாப்பா வழக்கில் எப்படி சின்ன சேலம் காவல்துறை வந்து ஃபஸ்ட்டு வந்து வழக்கே பதிவே பண்ணாமல் யாருமே கைது பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சிபிசிஐடி வந்து இந்த 4 பேர்த்தையும் கைது பண்ணுற மாதிரி பண்ணி இப்போ வந்து இவங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்கள விடுவிச்சு ஒன்லி ஹாஸ்டல் பர்மிஷன் தான் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை தடயங்கள் இருந்தும் அத்தனையும் மறைக்கிறதுக்கு தான் பார்த்தாங்க. அதுவும் நம்ம கேஸில் புதுசாக கூட இவங்களா ஒரு தடயத்தை இப்படிலாம் இருக்கிற மாதிரி ஜோடிச்சு கொண்டுட்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவை கொண்டு அந்த பிரேத அறையில் போடக்குள்ள அந்த கிருத்திகா நாய் தான் எல்லாத்தையும் கழட்டினதாகவும், கழட்டி அந்த திருட்டு நாய் சுரேஷோ ரமேஷோ அந்த டிரைவர்கிட்ட கொடுத்ததாகவும் சொல்லியிருப்பான். அதை இவனு நம்ம கிட்ட கொடுத்தா ஏதாவது ஒரு தடையெல்லாம் தெரிஞ்சிரும் அப்படின்னு அதை எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னானுவோம். ஆனால் இவங்களை மிஞ்சி நம்ம புலனாய்வுத்துறை ஒரு பொய் சொல்லுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா வந்து கழுத்தில் செயின் போட்டிருந்த அப்பவும் செயின், அந்த செயினை மட்டும் போலீஸு இருக்கு எங்ககிட்ட அப்படின்னாங்க. அந்த செயின் எப்படி வந்தது என்னன்னு கேட்டால் அவங்க எல்லாத்துக்கும் மீறிய ஒரு கதை சொன்னாங்க. என்னன்னா, இந்த மாதிரி மாடியிலிருந்து குதிச்ச நாளால செயின் போய் மரக்கிளையில பிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருந்ததான். எப்படிலாம் கதையை ஜோடிச்சாங்க தெரியுங்களா? 4 நாள் கழிச்சு இவங்க இந்த கேஸை எடுக்கக்குள்ள அவங்க கண்ணுக்கு மட்டுமே தெரிஞ்சு கண்டுபிடிச்சி எடுத்து இப்போ வச்சிருக்கிறாங்களாம். எதை எதை கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் கண்டுபிடிக்காம இவங்களா ஒரு புதுசா உன்னை கொண்டுட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் ரொம்ப மனசு வலிக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ ஒரு பெண் மருத்துவருக்கே இந்த கொடுமை நடந்திருக்கு. ஆனால் மருத்துவம் படித்த எத்தனையோ டாக்டர் தான் என்னுடைய தங்கம் கேஸில் நிறைய பொய் பேசியிருக்காங்க. அதுவும் நம்ம கீழ்ப்பாக்கத்துல பூர்ணச்சந்திரிகா அப்படின்னு ஒரு டாக்டர் படிச்சவங்க இருப்பாங்க. அவங்க பாருங்க, என் குழந்தைய இதுக்கு முன்னாடி முன்ன பண்ண பார்த்ததும் கிடையாது, பேசுனதும் கிடையாது. அவங்க ஒரு பெரிய சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ரீமதிக்கு வந்து தன்னை தானே அழித்து கொள்ளும் மனப்பான்மை கொண்டவள், அவளுக்கு வந்து வாழணுன்ற எண்ணமே இருக்காது, எப்படா சாகலான்ற நினப்பு மட்டுமே இருக்கும் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. என்னங்க நியாயம் இது? எந்த வகையில நியாயம் அப்படின்னு நினைச்சு பாருங்க. என் தங்கத்தை இது வரைக்கும் பார்த்துருக்காங்களா, இல்லை பேசியிருக்காங்களா, என்ன பண்ணியிருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்படி மனசாட்சியே இல்லாம ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்தாங்கங்க.
நம்ம கேஸ்லயும் இதுவரையும் எந்த ஒரு ஆதாரத்தையும் திரட்டாம 2 வருஷமா காலம் கடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வுத்துறை கொல்கத்தா கேஸ்ல பாத்தீங்கன்னா உலகம் ஃபுல்லும் பரவச்சு. அதனால சுப்ரீம் கோர்ட் வந்து தானாகவே முன் வந்து அந்த கேஸை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நம்மளும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோங்க. இங்க டாக்டர் தர மறுத்ததும் அங்கேயும் போனோம். ஆனா எனக்கு தெரியாது, நீங்க சென்னையில போய் பாருன்னு என் மனுவையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படிதாங்க எனக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது. அவங்க மட்டும் கொஞ்சம் அந்த மனுவை சிறப்பா படிச்சு பார்த்து எனக்கு இந்த அம்மா கேட்குற டாக்டரை கொடுங்கன்னு அந்த சுப்ரீம் கோர்ட் எனக்கு ஒரு உத்தரவு போட்டிருந்தா இன்னைக்கு என் பிள்ளைக்கு நடந்த கொடுமை உலகத்துக்கு தெரிஞ்சிருக்குங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து தானாகவே முன் வந்து கொல்கத்தா கேஸை எடுத்து பதிவு பண்ணியிருக்காங்க. பதிவு பண்ணி உடனே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நேத்தோட வர 22ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்னெல்லாம் சேகரிச்சிங்களோ அந்த தகவலை கோர்ட்டில் வந்து தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. நேற்று போயிட்டு அந்த போலீஸ் பண்ணினது அதுக்கு அடுத்ததாக சிபிஐ கையில் மாறிச்சு இல்லைங்களா, இதை எல்லாத்தையும் போய் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிபிஐ என்ன சொல்லுதான், இந்த மாதிரி அந்த இடத்தெல்லாம் வந்து அழைச்சிட்டாங்க, அதனால எங்களால் எதுவும் போய் பார்வையிட முடியல அப்படின்னும், இந்த ஒரு நாயை சஞ்சய் ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை மட்டும்தான் கைது பண்ணி அவன் தான் அந்த பொண்ணை இந்த மாதிரி பண்ணனான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதே போல தான் சிபிஐயும் அச்சு புள்ளி மாறாம சொல்றாங்களாம். சஞ்சய் ராய் மட்டுமே இந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்கான், வேற யாருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைங்கிற மாதிரி அந்த சஞ்சய் ராயை மட்டுமே கையை காட்டுறாங்களாம் இந்த சிபிஐயும். நம்ம வழக்கில் எப்படி ஒரு டிஜிபி வந்தார் பார்த்தீங்களா, இந்த மாதிரி பள்ளிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் உண்மையிலே முதல் விசாரணை அந்த டிஜிபி கிட்ட தாங்க நடந்திருக்கணும். எதை வச்சு சொல்ற, எப்படி சொல்ற, ஏன் சொல்ற, என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு நம்மளுடைய கேஸில் முதல் விசாரணையே டிஜிபி கிட்ட தான் தொடங்கியிருக்கணும். சில கேஸில் வந்து தாமாகவே முன் வந்து நான் தான் செஞ்சேன்னு ஒரு சில நாதேரிகள் சொல்கிறானுவோ பார்த்தீங்களா, அதெல்லாம் எதனால எந்த துணிச்சல்ல சொல்கிறானுவோ அப்படின்னா, ஆமாம் என்ன பெருசாக தண்டனை கிடைச்சிட போகுது, போய் கொஞ்ச நாளைக்கு சொகுசாக சாப்பிட்டுட்டு இருக்கலாம், அதுக்கப்புறம் இவனுங்க பெயிலில் எடுத்துருவனுவோ அப்படிங்கிற ஒரு காரணத்தால் தான் இந்த மாதிரி ஒத்துக்கிறானுவோ. ஆனால் அவனுங்களுக்கு அந்த இடத்துலயே சரியான தண்டனை கொடுத்தா அவனுங்க எவ்வளோ பணம் கோடி பணம் கொட்டி கொடுத்தாலும் ஒத்துக்கோணும்ல, உயிர் தான் முக்கியம் அப்படின்னு ஓடிடுவானுவோம். அப்பதான் உண்மையான குற்றவாளி கிடைப்பான். இவனுங்க பணத்துக்காக ஒத்துக்கிட்டு கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு திரும்ப இன்னொரு கேஸுக்கு போய் நான் முன் வர்றானுவோம். அப்போ சரியான தண்டனை கொடுத்தா மட்டுமே நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் பாதுகாப்பாக இருப்பாங்க. இப்போல்லாம் வந்து நம்ம ஏன்டா ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், படிக்கவே வேணாம், நம்ம கூடயே நம்ம குழந்தைகள் இருந்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை தள்ளப்படுறானுவங்க. தமிழ்நாட்டில் நீதி கேள்விக்குறியா இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததா கொல்கத்தா அந்த மாநிலத்திலையும் வந்து நீதி வந்து கிடைக்குமா கிடைக்காதான்னு கேள்விக்குறியா இருந்துக்கிட்டு இருக்கு. இப்படி தான் ஒவ்வொரு மாநிலமாக போய்கிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரியலங்க. எல்லா இடத்துலையும் நீதி வந்து கேள்விக்குறியாவே இருந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் மாநிலத்துக்கு நாங்கள் இளைச்சவன் இல்லை அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஏதாவது சாதனைகள் படைச்சிருந்தா நல்லா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் வன்கொடுமை பண்ணி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணுறானுவோ. இது நம்ம நாட்டில் மட்டும்தாங்க நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம தங்கத்தோட கேஸில் சின்னசேலம் காவல்துறை தான் எல்லாத்தையும் மறைக்குது, இதே வந்து புலனாய்வுத்துறையை வந்தால் எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம போராடி எப்படியாவது இந்த புலனாய்வுத்துறையை உள்ளார கொண்டுட்டு வந்தோம். ஆனால் புலனாய்வுத்துறை உண்மைகளும் தடயங்களும் எவ்வளவோ இருந்தும் அதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதே போல் கொல்கத்தா கேஸில் பார்த்தீங்கன்னா போலீஸு தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் மறைக்கிறாங்க. சிபிஐ விசாரணை வந்து நல்ல விசாரணை பண்ணி உண்மைகளை சொல்லிடுவாங்க அப்படின்னு அவங்க அந்த கவர்மெண்ட்டே வந்து சிபிஐ விசாரணைக்கு டைரெக்டாக உத்தரவு போட்டுருச்சு. உத்தரவு போட்ட உடனே சிபிஐ வந்து நல்ல விசாரணை பண்ணி உண்மைகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு டெல்லி கோர்ட்டில் சிபிஐ என்ன சொல்லுது பார்த்தீங்களா, இந்த சஞ்சய் ராய் மட்டுமே இதுக்கு காரணம், வேற யாரும் இதுக்கு காரணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் நாங்கள் கண்டுபிடிச்ச ரிப்போர்ட்டு இதுதான் சொல்கிறாங்க. இப்படி ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பாருங்களேன். 150 மில்லிகிராம் விந்து இருந்ததா சொல்கிறாங்க. ஒருவனுக்கு வந்து 7 மில்லிகிராம் தான் வரும். கிட்டத்தட்ட இது 20 பேர்
கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்கன்னு தான் எத்தனையோ மருத்துவர்கள் சொல்றாங்க. அதுவும் 150 அந்த மில்லிகிராமை பார்த்து அத்தனை மருத்துவர்களும் இந்த பொண்ணுக்கு நடந்ததை நினைச்சு கொந்தளிச்சு போனாங்க. இப்படி இருக்கக்குள்ள ஆனா சிபிஐ மட்டும் எப்படி சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த சஞ்சய் ராய் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்களும் எவ்வளவு உண்மைகளை மறைக்கிறதுக்கு துணை போறாங்க. போலீஸா இருந்தா என்ன, புலனாய்வுத்துறையா இருந்தா என்ன, சிபிஐயா இருந்தா என்ன, யாராக இருந்தாலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சா அவங்க 1 மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். போலீஸுக்கோ இல்லை புலனாய்வுத்துறையோ சிபிஐயோ எல்லாருமே திறமை உள்ளவர்கள் தான். அவங்களுக்கு எந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி இந்த விசாரணையை முடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்களுக்கு இந்த அரசியல் அழுத்தம், யாராவது ஒரு பின்புலம் இருக்கு அப்படின்னா எவ்வளவுதான் உண்மைகள் இருந்தாலும் தடயங்கள் இருந்தாலும் அவங்க மௌனமா தான் இருக்கிறாங்க. இது போலீஸா இருந்தாலும் சரி, புலனாய்வுத்துறையா இருந்தாலும் சரி, சிபிஐயா இருந்தாலும் சரி, இப்படிதான் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு நம்ம ஸ்ரீமதி கேஸும் கொல்கத்தா கேஸும் முன் உதாரணமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. நம்ம குழந்தைங்களை கொல்லக்கூடியவன் பின்பலம் படைச்சவன் பெரிய ஆளா இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய முகத்திரை வெளியே வராம மறைக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது 100க்கு 100 இந்த 2 வழக்கிலையும் வெட்ட வெளிச்சமா தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க.